அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நம்ம நியூஸில் அல்லது சோசியல் மீடியாக்களில் ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனா ஒரு நபர் ட்ரெயினையோ ஃப்ளைட்டையோ அல்லது ஒரு பஸ்ஸையோ அதனுடைய குறித்த நேரத்தில் அதில் போய் ஏறிடணும், அந்த ஒரு ஊருக்கு போயிடணுங்கிறதுக்காக அவசரமாக கிளம்பி அந்த நேரத்தை கணக்கில் கொண்டு அது மாதிரி பண்ணி போயிருப்பார். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த பஸ்ஸையோ ட்ரெயினையோ ஃப்ளைட்டையோ அவர் மிஸ் பண்ணியிருப்பார். மிஸ் பண்ணதுனால அவர் வேலை இழந்திருக்கலாம், தொழிலில் பண நஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். இதை மனசில் நினச்சி இது ஒரு பெரிய துன்பம். இந்த துன்பத்தை நினச்சிக்கிட்டு இருப்பாரு. நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இந்த மாதிரி வேலை போயிருமே, இந்த மாதிரி காசு நஷ்டமாக போயிருமே நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அவர் போகணும்னு நினச்ச அந்த ஒரு வாகனம், ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பஸ்ஸோ விபத்துக்குள்ளாகி பெரிய சேதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் அவர் யோசிப்பார், நல்ல வேலை நம்ம போகலை அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை அந்த நபருக்கு இருக்கும். இதை நம்மள ஒரு சிலர் அனுபவம் கூட பட்டிருக்கலாம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஏதோ ஒரு இன்பம் இருக்கு. தொழிலில் நட்டமாக போகுது, அல்லது வேலை போகுது, அல்லது ஏதோ ஒரு கஷ்டம் நம்ம வாழ்க்கையில் வருது அப்படின்னு சொன்னால் அதற்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு இன்பம் இருக்கு. அதற்கு பின்னாடின்றதை விட அதுலேயே ஒரு இன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகிறான். எங்க அப்படின்னா 94வது அத்தியாயத்துல 5வது மற்றும் 6வது வசனங்கள்ல அல்லாஹ் சொல்றான், இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். நிச்சயமாக, உண்மையா, நெசமா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், துன்பத்தோடு தான் இன்பம் இருக்கிறது. துன்பத்துக்கு அப்புறம் இன்பம் இருக்குன்னு சொல்லல, துன்பத்தோடு தான் இன்பம் இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால நமக்கு ஏற்பட்ட துன்பம் ஏற்பட்டுச்சே அப்படின்னு கவலைப்படுறதை விட அந்த துன்பத்துக்குள்ள என்ன என்ன ஒரு நல்ல விஷயம் அல்லது என்ன ஒரு துன்பமான ஒரு செய்தி அல்லாஹ் வச்சிருக்காங்கிறத நம்ம நிச்சயமா ஆராயணும். நிச்சயமா அதுல ஒரு இன்பமான ஒரு விஷயத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.